மறுபடியும் விறகு எடுக்க காட்டுக்கு வந்தாச்சு. இத வந்து காடுன்னே சொல்ல மாட்டாங்க. நான் தான் காடுன்னு சொல்லிங்கிறேன். ரப்பர் தோட்டம் தான் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் ஆறும் இருக்குது. 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல கூட நெறைய தண்ணி இந்த அளவுக்கு கேரளால வந்துச்சுன்னு போட்டிருப்பேன். இப்ப ரொம்பவே கம்மியாயிடுச்சு தண்ணி. அதுக்கப்புறம் நேத்து போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன். கேரளாவுல காலையில வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியல, காத்து ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காத்து அடிச்சதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரப்பர் மரம் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, விறகு கீழ விழுந்துட்டு இருந்தது. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போம்போது நம்மளுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். கேரளாவுல எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, விறகு எடுத்து தான் ஆகணும். அடுப்பு பத்த வச்சு சோறு செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை 100%ல இந்த 10% வந்து கேஸும், அப்புறம் கரண்ட் அடுப்புலயும் செஞ்சு காலி பண்ணுவாங்க. அப்படி வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமை இன்னும் எங்களுக்கு வரல. கேரளாவுல ஓலோலிக்கான்னு சொல்ற இந்த பழத்த நேத்து எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சுடுதண்ணீல நல்லா உப்பு கொதிக்க வச்சு, இதில ஆற வச்சு சேர்த்துட்டு, காந்தாரி மிளகு சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.